அதுக்கப்புறம் முசம்மில் ஃப்ளோரிடாவிலேருந்து கேட்குறாரு, எங்கள் பள்ளியில், எங்கள்னால் அந்த ஃப்ளோரிடாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது போல இருக்குது, அங்கே உள்ள பள்ளியில் ஷியா முஸ்லீம்கள் தொழுகிறார்கள். இதே போல் நாங்கள் ஷியா இமாம் கொள்கையில் உள்ள இமாமை பின்பற்றி தொழுதால் அந்த தொழுகை கூடுமா? அதாவது ஷியாக்கள் எங்கள் பள்ளியில் அவங்க தொழுகிறாங்க, அந்த ஏரியாவில் ஷியாக்கள் கொஞ்சம் இருப்பாங்க அவங்களுக்கு, சில நேரத்தில் அவங்கள பின்பற்றி நாங்கள் தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாக பிரிக்கிறாங்க, அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. அறிஞர்கள் பிரிக்கிறதுனால இல்லை, தக்க காரணத்தோடு பிரிக்கிறாங்க. அறிஞர்கள் செஞ்சாலும் அறிஞர் இல்லாதவர் செஞ்சாலும் அது தகுந்த ஒரு ரீசனோடு இருக்கும் என்றால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஷியாக்கள் இரண்டு நிறைய பிரிவுகள் அவங்கள்ட்ட இருக்கிறது, ஆனால் பிரதானமாக அந்த ரெண்டில் அடங்கிடுவாங்க. பிரதானமான பிரிவு ரெண்டு தான். ஒரு பிரிவு என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறகு அலி தான் ஆட்சிக்கு வரணும், எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி விட்டாங்க, அலிக்கு வர வேண்டிய ஆட்சியை கெடுத்துவிட்டாங்க, அதனால் அபூபக்கர் ஏமாற்றுக்காரரு, உமர் ஏமாற்றுக்காரரு, இந்த ரெண்டு பேரை விட அலி சிறந்தவர், அதனால் அலிக்குத்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி அதை மட்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு சாராரு ஷியாவில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சில பொய்யான ஹதீஸ்களையும் வச்சுருக்கிறாங்க. அலிக்கு தான் ரசூலுல்லாஹ் வசியத்து செஞ்சுட்டு போனாங்க அப்படி இப்படின்னு அது மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அலியின் மீது கொண்ட சப்போர்ட்டாக வந்தாங்கள்ல, அது எல்லை மீறி போய் அலி எப்படிப்பட்டவர் தெரியுமா, நம்ம ஆளுக்கு அந்த அப்துல் கார் ஜிலானியை அல்ல அளவுக்கு பேசுகிறாங்கல்ல, ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள், பெரிய மார்க்க அறிஞர் கூட கிடையாது இந்த அப்துல் காதர் ஜிலானி என்பவர், பெரிய ஆய்வாளர் கிடையாது, அப்படி இருந்தும் கூட அவரை பில்டப் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ஷியாக்கள் அலி அவர்களை அவருக்கு மறைவானது தெரியும், அவருடைய அடக்கஸ்தனம் எதுன்னு தெரியாத காரணத்தினால அவர் வானத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஷியாக்கள் ஒரு சாரார் அவர் கொலை செய்யப்பட்டார், கொலை செஞ்ச உடனே எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்னு தெரியல, மறைவாக கொண்டே ராத்திரி அடக்கம் பண்ணிட்டாங்க. எதிர்ப்பு அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு, கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் இருந்ததுனால அவர் அடக்கம் செய்வது கூட பஞ்சாயத்தாக போச்சு. அப்படிங்கிறதுனால இப்போவும் அலிக்கு அடக்கஸ்தலம் கிடையாது. அதுக்கு என்ன கதை கட்டிட்டாங்கன்னு கேட்டால், அவர் அடக்கம்லாம் செய்யலை, அப்படி வானத்துக்கல்ல ஒசத்திக்கிட்டான், வானத்தில் அவர் இருக்கிறார் மட்டும் இல்லை, இருந்து நம்மளையெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்காணித்து கொண்டிருக்கிறாரு, இங்கே நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஏறக்குறைய இறைத்தன்மை உள்ளவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அதே மாதிரி அவருக்கு மாத்திரம் இல்லாமல் அவருடைய மகன் ஹுசைன் அவர்களுக்கும் அவங்களுடைய சந்ததிகள் வரக்கூடிய இமாம்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தெய்வீக அம்சம் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன வேண்டாலும் அவங்க செய்ய முடியும், அவங்க சொல்ல நம்ம கேட்கணும், அது மார்க்க ஆதாரம் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லை மீறின ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மற்ற எல்லாரையும் காஃபிர்ன்றவாங்க. அபூபக்கர் காஃபிரு, அபூபக்கர் ஆட்சி கொடுக்காம ஏமாற்றி விட்டாருங்கிறது அது விமர்சனத்தோடு போயிடும். முஸ்லீமை காஃபிர்னு சொன்னால் அப்படி ஒரு ஷியா இருக்கிறாங்க. அபூபக்கர் காஃபிரு, உமர் காஃபிரு, ஆயிஷா காஃபிரு, மாவியா காஃபிரு, 4-5 சஹாபாக்களை தவிர எல்லாரும் காஃபிரு. இவர் 4-5 பேர் தான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த 4-5 சஹாபாக்களை தவிர எல்லாருமே காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஷியாக்களை பற்றி அறிஞர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் அலியை சேர்ந்த அபூபக்கர் சேர்ந்தவர் அலி சேர்ந்தவர்னு சொல்கிறது மார்க்கத்துடைய அம்சமா? ஒரு அம்சம் கிடையாது. இதை ஏற்றுக்குள்ள ஈமானில் ஒரு பகுதியா? கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், அபூபக்கர் உமரில் கூட ஒருவர் உமர் தான் சேர்ந்தவராக இருப்பார்னு நினைக்கணும். அது தப்பான நினைப்புன்னு சொல்லலாமே தவிர அது இஸ்லாத்தை விட்டு அவரால் வெளியேற்றிருமா? ஒருத்தர் உஸ்மான் தான் 4 பேர்லையும் சிறந்தவர்னு கூட சொல்லலாம். அது ஒரு கருத்து, ஒரு ஆதாரமற்ற ஒரு கருத்து, பிழையான கருத்து. பிழையான கருத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கிற மாதிரி அதுலேயும் பிழையான கருத்தில் ஒருத்தர் இருப்பாரேயானால் அதனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய குற்றத்தை செஞ்சவராக இருப்பாரா? ஆக மாட்டார். அப்படிங்கிறதுனால அலிக்கு தான் தகுதி, அபூபக்கர் உமர்லாம் ஏமாற்றிட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் துணை செஞ்சாங்கங்கிறது அந்த விமர்சனம் செய்யக்கூடிய மைல்டான ஷியாக்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய ஹதீஸுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அவங்க அறிவிப்புகளை பதிவு செய்யலாம். புகாரி முஸ்லீம் உள்பட எல்லா நூல்கள்லையும் இந்த மாதிரியான ஷியாக்கள் அறிவிக்கிற ஹதீஸுகளும் இருக்கிறது. ஆனால் அது சரியான ஹதீஸ் என்று ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறது. ஷியா இருக்கிற காரணத்தினால் அந்த ஹதீஸ் என்னவாயிரல,
அதை தவறான ஹதீஸ்னு ஆக்கப்படவே இல்லை. அப்போ அந்த என்ன கேட்டால் இவங்கெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு ஷியாங்கிற ஒரு இந்த அளவோட நின்றுருந்தாங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய குற்றம்லாம் ஆகியிருக்காது. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டால் சஜிதா செய்யும்போது யா அலின்னு வச்சு அதில் கொண்டே சஜிதா செய்கிறாங்க. சஜிதாவை அலிக்குத்தான். இது எல்லை மீறின ஷியா. எல்லை மீறின ஷியான்னா வில்லை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வில்லையை வச்சு தான் தொழுவாங்க ஷியா பள்ளிகளில். சில பள்ளிகளில் அதில் என்ன இருக்கும்னா யா அலி அலியேன்னு இருக்கும். அதை கொண்டு வச்சு அதை செய்கிறது. பஞ்சா லீ ஹம்சத் 5 பேர் எனக்கு இருக்கிறாங்க, அந்த 5 பேரை கொண்டு நான் மறுமையில் தப்பிச்சுக்கிறேன். அலி ஹம்சத்துன் உத்துஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தஃபா உல் முர்த்தலா ஒபுனாஹுமா உல் ஃபாத்திமான்னு 3 கிதாபில் எழுதி வச்சுக்கிறான். இவனு ஷியா இல்லாத ஷியாக்கள் இருக்காங்கல்ல, இந்த சுன்னத்து ஜமாத்து ஷியா, அவங்க கூட 3 கிதாபில் எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரை வச்சு நான் கெட்ட முடிவு வராமல் என்னை காப்பாற்றி கொள்வேன். 5 பேர் யார் என்றால் அல் முஸ்தஃபா, முஸ்தஃபாண்டா ரசூல்லா, ஒல் முர்த்தலான்னு அலி முர்த்தலான்னு அவருக்கு ஒரு பட்டம், ஒபுனாஹுமா அவருடைய 2 பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், ஒல் ஃபாத்திமா, இந்த 5 பேர் அப்படின்னு சொல்லி இவங்களை யார் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்ல இவனோட ஷியா தானே இருக்கிறாங்க. 3 கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க. 3 கிதாபுன்னு கொண்டு படிப்பாங்க. அந்த கிதாபில் இந்த பாடலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக வர்றமே மீறின அந்த 5 அதனால பஞ்சாங்கிறான்ல 5 பஞ்சாங்கிற கையை வச்சு குதிரையில் வச்சு கையை வச்சு ஊர்வலமாக கொண்டு போவாங்க. அது கையை ஏன் கொண்டு போகிறாங்க? ஏன்னா கை அல்லதுக்கு 5 பேர் எங்களுக்கு இருக்கிறாங்கன்னு காட்டுவதற்கு. பாஞ்சிலேருந்து வந்து தான் பஞ்சாண்டா பாஞ்ச் 5 கடவுள் கொள்கை அப்படின்னு அர்த்தம். பஞ்சா எடுக்கிறாங்கன்னா இப்படி கையை தான் என்ன செய்வாங்க, இப்படி கை மாதிரி வச்சு கொண்டு போவாங்க. என்னென்னு கேட்டால் ஒரு விரல் ரசூல்லா, ஒரு விரல் அலி, ஒரு விரல் ஹசன், ஒரு விரல் ஹுசைன், ஒரு விரல் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சா கூட்டம்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் எல்லை மீறிய ஷியாக்கள். அதே மாதிரி இவங்க லீ ஹம்சத் இந்த பாட்டை படிச்சுட்டு இருக்கிற இந்த அஜர்த்துமார் இருக்காங்களே நம்பி, அவங்களும் எக்ஸ்ட்ரீம் ஷியா, சாதா ஷியா கிடையாது. இப்படியான ஆட்களாக இருக்கிறாங்க. இவங்க மாதிரி ஆட்களுடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கிறாதீங்கன்னு வச்சுருக்கிறாங்க. அது கரெக்டு தான். இப்போ ஒருத்தர் ஷியாவாக இருக்கிறான், அவன் அலிக்கு இறைத்தன்மை இருக்குதுன்னு நினைக்கல, அவன் அலிக்கு தான் ஆட்சி அவருக்கு தான் வரணும் அப்படிங்கிற அளவில் நினைக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு செல்ல பிள்ளை, மகளை கட்டினவர், குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தவர், எதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் ஆட்சி அவர் தானே கொடுத்துருக்கணும் என்று வாதிட்டு கொண்டு இணை கற்பிக்காமல் இருந்தால் அவனை பின்பற்றி தொழு என்ன இருக்குதுல்ல. அந்த மாதிரி இருந்தானே ஆனால் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்ட மாதிரி பின்பற்றியும் தொழுவலாம். அந்த இந்த எக்ஸ்ட்ரீம் ஷியாக்களாக இருப்பார்களே, எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எக்ஸ்ட்ரீம் ஷியாக்கள் தான் இருப்பாங்க. அந்த ஹூதி மாதிரி இருக்காங்கல்ல யமனில், அந்த மாதிரியான கூட்டத்தினர் தான் எக்ஸ்ட்ரீமாக இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த அலியை அந்தளவுக்குலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம கருத்துக்கு நெருக்கமான ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. அலியை மட்டும் மேலே வச்சுக்கிடுவாங்க. அந்த யமனில் உள்ள ஹூதிகள் மாதிரி உள்ளவர்களாக இருப்பார்களே. ஆனால் அது மாதிரி உள்ள ஷியாக்கள்னால் தாராளமாக என்ன செய்யலாம், பின்பற்றி தொழலாம். பின்பற்றி தொழக்கூடாது எதனால் வருது? இனத்தினாலேயா ஒரு கொள்கையினாலேயா? ஒரு கொள்கையினால தானே. அந்த கொள்கையில் அவனுக்கு சிறுக்கு இல்லாட்டி அவனையா ஷியாங்கிற காரணத்துக்காக நம்ம ஏன் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஷியாக்கள் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு பிரித்து பார்த்து. ஆனால் இவங்க குறைவாக இருப்பாங்க. கரெக்டான கொள்கையில் உள்ள ஷியா அன்றைக்கு அவங்க தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. அந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய காலங்களில் ஷியாக்களில் எக்ஸ்ட்ரீமானவங்க ரொம்ப குறைவாக இருந்தாங்க. இந்த அளவோடு நிறுத்தி கொண்டவர்கள் அதிகமாக இருந்தாங்க. ஷியாக்கள் மொத்தத்தில் மெஜாரிட்டி இல்லை, ஷியாக்கள்ங்கிற பிரிவில் அவங்க ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க கம்மியாக இருந்தாங்க. காலப்போக்கில் இவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அதாவது அலி தான் கடவுள்னு சொல்லக்கூடியவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்களே தவிர இந்த நடுநிலையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க குறைவாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஆய்வு செஞ்சு அவங்க எந்த பிரிவில் இருக்கிறாங்க, எந்த கொள்கையில் இருக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அதன்படி பின்பற்றிக்கலாம். தப்பு கிடையாது.